கஷ்டமாக இருக்குது. இது எப்படி ஏற்றுக்கிறதுனே எனக்கு தெரியல. கனவு மாதிரி தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் கூட ஃபேக்கு தான் நினச்சேன். ஆனால் நியூஸில் எல்லாமே பார்க்கும்போது தான் உண்மைன்னு தெரிஞ்சுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நல்ல மனுஷர் அவர், ரோபோ சங்கர். என்னோடய பர்த்டே சர்ப்ரைஸாக வந்து ஹாப்பியாக கொண்டாடிட்டு இருந்தோம். அவர் மாதிரி யாருமே வரமாட்டாங்க சீரியஸாகவே. ஒரு ஈகோ இல்லாமல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுனாரு. சீரியஸாகவே இது ஒரு சினிமாவுக்கு ரொம்ப இழப்பு தான் நிச்சயமாகவே. ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். மனப்பூர்வமாக இது பண்ணிக்கிறேன். வணக்கம், நான் சின்னத்திரை நடிகர் சாய் சக்தி பேசுகிறேன். ரோபோ சங்கர் அண்ணன் கூட வந்து விஜய் டிவியில் கிச்சன் சூப்பர் ஸ்டார், ஜோடி நம்பர் 1 நிறைய ஷோவில் விஜய் டிவியில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த நாட்கள்லாம் நினைக்கும் போது இப்போவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு ரொம்ப வலிக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களை எல்லாரும் சின்னத்திரையிலேருந்து மகிழ்விக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அவங்களும் அவங்களோட உடம்பை பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெஸ்ட்லெஸ்ஸாக, தூக்கம் இல்லாமல், சாப்பாடு சரியாக இல்லாமல், அவங்கள தன்னை கவனிச்சிக்காமல் ஸோ கஷ்டப்படுறதுனால இந்த மாதிரி ஒரு மிகப்பெரியமான ஒரு இழப்பு. மக்களை மகிழ்விக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹெல்த்து ரொம்ப லைஃப்பில் ரொம்ப முக்கியம். இது ஏற்றுக்கவே முடியாது. விஜய் டிவியை தாண்டி சின்னத்திரைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இப்படி ஒரு ஜாம்பவான ஒரு நடிகர், அவர் இல்லை அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட நினச்சி கூட பார்க்க முடியல. தங்கமான மனுஷங்க, 0% ஆட்டிடியூட். எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டா, ஒரு ஃபெமிலர், ஒரு ஃபேம் வந்துட்டா அவ்வளோ ஆட்டிடியூட் இருக்குது. இவர்கிட்ட எதுவுமே இல்லாமல் டவுன் டு எர்த், எல்லார்கிட்டையும் ரொம்ப சகஜமாக, அன்பாக, பாசமாக பேசுகிற ஒரு மனிதர். இவரோட இந்த இறப்பு கனவாக இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் டிவியில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு இது. வடிவேல் பாலாஜி அண்ணன் இல்லை அப்படின்னு நினைக்கவே முடியல. அந்த மாதிரி இப்போது ரோபோ சங்கர் அண்ணன் இல்லைன்ற விஷயம் எங்களால் ஏற்றுக்கவே முடியல. சின்னத்திரைக்கு இது மிகப்பெரிய இழப்பு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவருடைய ஆன்மா சாந்தியோடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. உடல்நல குறைவு காரணமாக மறைந்த நடிகர் ரோபோ சங்கர் உடலுக்கு சின்னத்திரை, வெள்ளித்திரை பிரபலங்கள் பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். நடிகர் பரத், நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், பின்னணி பாடகி கிரேஸ் மற்றும் பின்னணி பாடகர் அந்தோனி தாசன் போன்ற பலரும் நேரில் வந்து மாலை அணிவித்து கண்ணீரோடு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். தற்பொழுது நடிகை ரேகா வந்து கொண்டிருக்கிறார். பல பிரபலங்கள் காலை முதலே வந்து அவருடைய உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோபோ சங்கர் மறைவுக்கு தாவேகா தலைவர் விஜயும் இரங்கல் கடிதம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய தந்தை எஸ். சந்திரசேகர் காலையிலேயே மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். தற்போது அவருடன் பணியாற்றிய பல கலைஞர்கள் கண்ணீரோடு அவருக்கு இறுதி அஞ்சலி, இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளையும் தொடர்ந்து அவர்கள் பலரிடம் தெரிவிக்கும் போதும் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இல்லாத ஒரு தங்கமான மனிதரை திரையுலகத்தில் பார்க்க முடியாது அப்படிங்கிற தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதை பார்த்தோம். தனக்கென தன்னுடைய உழைப்பால் முன்னேறி வந்த ஒரு கலைஞனை இழந்து தவிப்பதாகவும் தங்களுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே இந்த மாதிரியான குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி தற்போது அதிலிருந்து மீண்டு வந்தாலும் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு இந்த 46 வயதில் உயிரிழந்தது ஒரு பேரதிர்ச்சி அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வச்சதை நம்ம பார்த்துட்டு வருகிறோம். பலரும் இந்த மாதிரியான கலைஞனை இழந்து தவிப்பதாகவும், சின்னத்திரை மட்டுமல்ல வெள்ளித்திரையும் இது போன்ற ஒரு நல்ல கலைஞனை இழந்து தவிப்பதாக தங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்ததை நம்ம பார்த்தோம். நடிகர் சிவகார்த்திகேயன் கூட வந்து மாலை அணிவித்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினார். அவருடைய மனைவி பிரியங்காவிற்கு ஆறுதல் கூறிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். கணவன் மனைவினா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக பல இடங்களில் இவங்க முன்மாதிரியாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். பல பேட்டிகள், பல தொலைக்காட்சி தொடர்கள், நிகழ்ச்சிகள் எல்லாம் கணவன் மனைவி இருவரும் அவ்வளோ அந்யோன்யமாக இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் மறைந்த ரோபோ சங்கர் மற்றும் அவருடைய மனைவி பிரியங்கா. அவருடைய மகள் இந்திரஜா கூட பிகில் திரைப்படத்தில் கால்பந்து வீராங்கனையாக நடிச்சிருப்பாங்க. அவங்களும் தங்களுடைய தந்தையை இழந்து வாடி வருவதாகவும் அழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்குறோம். நடிகை ரேகா அவங்களுக்கு ஆறுதல் கூறிய காட்சிகள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். காலை முதலே, நேற்று இரவு முதலே அவருடைய சென்னை வளசரவாக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய உடலுக்கு பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம்.
மறைந்த நடிகர் ரோபோ சங்கர் உடலுக்கு நடிகை ரேகா தனது இறுதி மரியாதையை செலுத்திக் கொண்டு அவருடைய மனைவி பிரியங்காவிற்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தங்களையும் தெரிவித்து வருகிறார். ஒரு புறம் நடிகர் செந்தில் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்குறோம். தாடி பாலாஜி அவருடன் நிறைய சின்ன திரைகளில் பல நிகழ்ச்சிகளை நடுவராக அவரோட இணைந்து பணியாற்றியிருக்கிறார். பல தொடர்களிலும் நடித்திருக்கிறார், பல திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். இது போன்ற ஒரு கலைஞரை இழந்து வாடுவதாக தங்களுடைய அனுதாபங்களை அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். 2007ஆம் ஆண்டு தீபாவளி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் உள்ளூர் கிராமவாசியாக ஒரு சில கேரக்டரில் அவர் நடித்திருக்கிறார். 2013ஆம் ஆண்டு இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற திரைப்படத்தில் சவுண்டு சங்கர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் தான் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைவருக்கும் அறியப்பட்டவர் தான் மறைந்த நடிகர் ரோபோ சங்கர். அது மட்டும் இல்லாமல் அதே ஆண்டு வெளியான யாருடா மகேஷ் படத்தில் கோபால் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார். 2014ஆம் ஆண்டு வாயை மூடி பேசவும் திரைப்படத்தில் மட்ட ரவி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் தனக்கென ஒரு இடத்தை அவர் பிடித்து கொண்டார். 2015ஆம் ஆண்டு நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான மாரி படத்தில் சனிக்கிழமை அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடித்து புகழ் பெற்றார். அதே ஆண்டு இளைய தளபதி தற்போது தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளியான புலி திரைப்படத்தில் ஜெகன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அஜித்தோட விஸ்வாசம் திரைப்படத்திலையும் நடித்திருக்கிறார். இப்படி பலரால் தன்னுடைய தனிப்பட்ட திறமையால் முன்னேறி வந்த நடிகர் ரோபோ சங்கர் இன்று நம் மத்தியில் இல்லை அப்படிங்கிறது திரை உலகில் ஒட்டுமொத்த இழப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தன்னுடைய உடல் மொழி, பாவனை, மாடுலேஷன், மிமிக்ரி செய்யக்கூடிய திறமை, பல திறமைகளை தனக்குள்ள ஒருங்கே கொண்டவர், பன்முக கலைஞர். தற்போது நம்மை விட்டு அவர் இழந்து விட்டார். அவரை இழந்து ஒட்டுமொத்த திரையுலகமும் வாடிக்கொண்டிருக்கிறது.